ஹலோ மக்களே, உடல் சூட்டை தணிக்கக்கூடிய ஹெல்த்தியான வெந்தயக்களி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போமா? அதுக்கு ஒரு ஃப்ரை பேனில் 1/2 கப் வெந்தயத்தை எடுத்து நல்லா ரோஸ்ட் பண்ணுங்கள். பொன்னிறம் ஆகிற வரைக்கும் ரோஸ்ட் பண்ணணும். நீங்கள் ரோஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கும்போது டொப்பு டொப்புன்னு வெடிக்கும். அப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த வெந்தயத்தை எடுத்து ஒரு தட்டில் மாற்றி வச்சுக்கோங்க. நல்லா ஃபேன் காற்று கீழே வைங்க. அப்போ தான் அது நல்லா ஆறும். அதனால் அந்த ஃபேன் காற்று கீழே வச்சுட்டு அதே ஃப்ரை பேனில் ஒரு 1/4 கப் உடச்ச கருப்பு உளுந்து சேர்த்துட்டு அதையும் அதே மாதிரி சிம்மில் வச்சு வறுத்து எடுத்துகிட்டே இருங்க. நல்லா வறுத்து எடுக்கும்போது அந்த ஸ்மெல் வரும். சூப்பராக இருக்கும் அந்த ஸ்மெல்லு. அதை வறுத்துட்டே இருந்தீங்க அப்படின்னா கோல்டன் ப்ரௌன் ஆயிரும். இதுக்காக தான் நம்ம உடச்ச உளுந்து எடுக்கிறோம். அப்போ தான் அது பொன்னிறமாக ஆயிருக்கான்னு நமக்கு தெரியும். அது நல்லா பொன்னிறமாக ஆனதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிவிட்டு அதையும் அதே தட்டில் சேர்த்துக்கோங்க. அடுத்து 1 கப்பு பச்சரிசி சேர்த்து நல்லா இதே மாதிரி வறுத்து எடுத்தீங்க அப்படின்னா அதுவும் நல்லா பொன்னிறமாயிரும். நல்லா பொன்னிறமானதுக்கப்புறம் அந்த தட்டில் சேர்த்து வச்சுக்கோங்க. சேர்த்து வச்சுட்டு ஃபேன் காற்றுக்கு அடியில் வச்சுருங்க. நல்லா 3 ஆறிடுச்சான்னு பார்க்கணும். நல்லா ஆறி இருக்கணும். நல்லா ஆறினதுக்கப்புறம் ஒரு மிக்சர் ஜாரில் இந்த 3த்தையும் சேர்த்துருங்க. வெந்தயம், கருப்பு உளுந்து, பச்சரிசி 3த்தையும் அது நல்லா சேர்த்துட்டு மிக்சர் ஜாரில் அடிச்சிடுங்க. ஃபஸ்ட்டு அடிக்கும் போது கொஞ்சம் திப்பி திப்பியாக இருக்கும். அதனால நல்லா அடிச்சிங்க அப்படின்னா நல்லா ஃபைன் பவுடர் ஆயிரும். அதுக்கப்புறமா அதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு பேட்டர் மாதிரி கலந்து வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து ஒரு பேனில் 1 கப்பு கருப்பட்டி, 1 கப்பு தண்ணி சேர்த்து அதை நல்லா கொதிக்க விடுங்க. அது நல்லா கொதிக்கணும். நல்லா கொதித்ததுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருப்போம் இல்லையா களிக்கு அந்த பேட்டர், அதை எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக இதில் சேர்த்து விட்டு கிண்டணும். நல்லா கிண்டிகிட்டே இருங்க. சிம்லே வச்சு கிண்டிகிட்டே இருக்கணும். கைவிடாமல் கிண்டணும், இல்லைன்னா ஒட்டிடும். நல்லா கிண்டிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் கடைசியாக ஒரு கெட்டியான பதத்துக்கு கிடைக்கும். இந்த டயத்தில் நல்லெண்ணெய் ஊற்றுங்க. நல்லெண்ணெய் ஊற்றி கிண்டிட்டு அடுத்து ஒரு தட்டை எடுத்து களியை வச்சு நடுவில் குழி வச்சு அந்த நல்லெண்ணெய் ஊற்றி கொடுத்து பாருங்கள். செம்ம டேஸ்ட்டு தான்.